உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகாய் 2:19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் மறந்துடுங்க. போனது போகட்டுங்க. பட்டதெல்லாம் பட்டுட்டோம். நிறைய கண்ணீர் கவலைகள் இல்லை, அதெல்லாம் எக்கச்சக்கமாக நீங்கள் பார்த்துட்டீங்க. இனிமேல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி தாங்க சொல்கிறாரு. ஆசீர்வாதங்களை இனிமேல் பார்ப்பீங்க. இன்று முதல் இயேசுவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க பிடிக்குதுங்க. இன்னையிலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் இல்லை, உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வந்துருச்சு. ஏன்னா இன்று முதல். காலத்தை தள்ளி போட தேவனுக்கு பிடிக்கல, இன்று முதல்ன்றாங்க. ஆசீர்வாதத்தின் காலம் வருது. எனக்கெல்லாம் நல்ல காலம் வராதான்னு நினச்சிங்கள, இன்னையிலேருந்து இன்று முதல் ஆசீர்வாதத்தின் காலம் தொடங்குது. இன்றைக்கு என்கிட்ட வா அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. இன்றைக்கே என்கிட்ட வா, உனக்கு வேலை வாங்கி தரேன். இன்றைக்கி என்கிட்ட வா, உன் வியாதியை சரி பண்ணி தரேன். இன்றைக்கி என்கிட்ட வா, உன் வறுமையை நான் மாற்றி செழிப்பாக்குறேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி தான் உங்களை கூப்பிடுறாருங்க. இல்லை நாளைக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரா? நாளைக்கு வாப்பா, எனக்கு இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அடுத்த வாரம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அடுத்த மாதம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல. இன்று முதல். அவ்வளோதான். என் பிள்ளைங்க காத்திருந்த காலம்லாம் போதும், இன்று முதல் அப்படின்றாங்க. எத்தனை பேர் காத்துட்டு இருந்தீங்க ஆசீர்வாதத்துக்காக? எல்லாமே இனிமேல் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வதிக்கிறார் தேவன். நீங்கள் தாவீது பாருங்களேன், அவங்க அவ்வளோ கடின வேலை அந்த ஆடு மேய்க்கிறது. ஆனால் தேவன் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சார். அவங்க அப்பா ஒரு நாள் லீவு கொடுத்தாரு. அவங்க அப்பா கொடுத்த ஒரு நாள் லீவில் தேவன் என்ன பண்ணார், அந்த பயன்படுத்தி தளபதி ஆகிட்டார். தாவீது, நீ ஆடு மேய்ச்சது போதும், அந்த சைட் போயிடாத, இன்று முதல் நீ தளபதி அப்படின்ட்டார். ஐயோ கடினமாக இருக்குங்க என்னுடைய வேலை, கடினமாக இருக்குது என் தொழில். அதுலேருந்து எப்படி வருது மேலே வருதுன்னு புரியல. தேவன் நினச்சா அவ்வளோதாங்க, ஒரே நொடி தான். அப்படிதான் ஆடு மேய்க்கும் போது தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்ல. ஒரே நாள், அவ்வளோதான். இன்று முதல் வேண்டாம்ப்பா அந்த தொழில், வேண்டாம்ப்பா அந்த வேலை, வேண்டாம்ப்பா உன்னுடைய கவலை கஷ்டங்கள் வேண்டாம், இன்றையிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நீ தளபதி, படை தளபதின்னு மாற்றிட்டார். அவ்வளோதான். போனதெல்லாம் போகட்டுங்க. ஐயோ அந்த காலம் இப்படிலாம் நடந்துருச்சே, இதை மாதிரிலாம் நான் அனுபவிச்சுட்டேனே நினைக்காதீங்க. இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. இன்று முதல் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. காலத்தை தள்ளி போட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க எக்கச்சக்க நாள் காத்துட்டு இருந்துட்டாங்க. இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனுஷனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் எரிஞ்சிடுவீங்கப்பா. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்.
அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோமாப்பா. சாமி உமக்கு நன்றி. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியில் வந்து வசிப்பீங்க, தங்கி ஆட்சி செய்வீங்க. அந்த நல்ல காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.